ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிஓஏ கோர்ஸில் இருக்கக்கூடிய தியரி கிளாஸ் பற்றி தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். தியரி கிளாஸில் யூனிட் 5 பார்க்குறோம். யூனிட் 5ல் பவர் பாயிண்ட் அப்படின்ற கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். பவர் பாயிண்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் ஆல்ரெடி நம்ம கிளாஸ் எடுத்திருப்போம். ஸோ ப்ராக்டிக்கலை வச்சு தான் நம்ம தியரி எழுத முடியும். ஃபஸ்ட்டு ஒரு 2 யூனிட் மட்டும்தான் உங்களுக்கு தியரியாக படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து வர யூனிட்ஸ் எல்லாமே ப்ராக்டிக்கல் வைஸாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ப்ராக்டிக்கல் நல்லா ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஆப்ஷன் எந்தெந்த மெனுவில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஒன் வேர்டை ஈஸியாக நம்ம அடிச்சிடலாம். ஸோ இப்போ பவர் பாயிண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பிபிடி இஸ் ஏ கிராஃபிக் சாஃப்ட்வேர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். மெயினாக ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது பிபிடி. பிபிடிக்கு அப்ரிவேஷன் தான் பவர் பாயிண்ட். இந்த பிபிடி இஸ் ஏ கிராஃபிக் சாஃப்ட்வேர்னு சொல்லியிருக்கோம். அதாவது வரைகலை பயன்பாடுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது, டிசைனிங்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த பவர் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு நியூ ப்ரெசன்டேஷன். நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே போன உடனே நியூ ப்ரெசன்டேஷனில் தான் இருக்கும். ஸோ அந்த நியூ ப்ரெசன்டேஷனில் நியூ ஸ்லைடில் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத கீழே பார்க்கலாம். இதில் நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ப்ரெசன்டேஷன் டெம்ப்ளேட்ஸ். இந்த டெம்ப்ளேட்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் பேக்ரவுண்ட். ஒரு பேக்ரவுண்டுக்கு நம்ம எப்படி செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணுறது, பேக்ரவுண்ட் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அதே மாதிரி டிசைனிங் எப்படி நம்ம கொண்டு வந்து வைக்கிறது, அதாவது ஸ்லைடுக்கு எப்படி டிசைன் பண்ணுறது, எல்லாமே டிசைன்னே இருக்கும், நேம்லேயே இருக்கும். ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். அதில் போனதுமே டிசைன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நம்ம பேக்ரவுண்ட் டிசைன் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அனிமேஷன். அனிமேஷன் அப்படிங்கிறது நம்ம டைப் பண்ணி வச்சுருக்க லெட்டருக்காக இருக்கட்டும், வேர்டுக்காக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா போட்டிருக்க ஷேப்ஸாக இருக்கட்டும், பிக்சர், இமேஜஸ் எது வேணாலும் இருக்கலாம். அது எல்லாத்துக்குமே நாம் அனிமேஷன் பண்ணிக்கலாம். ட்ரான்சிஷன் அப்படிங்கிறது அதுதான். இது அலைன்மெண்ட் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த ட்ரான்சிஷன் கொடுக்குறதெல்லாம். ஸோ இதையும் நீங்கள் கொடுத்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்லைட் நியூ. அதாவது நியூ ஸ்லைட் எப்படி கொண்டு வருது அப்படின்றத பற்றி நம்ம சொல்லியிருப்போம். நியூ ஸ்லைட் அப்படிங்கிறது ஒரு 2 டைப்பாக கொண்டு வரலாம். அதை நம்ம ப்ராக்டிக்கல் பார்க்கும்போது பார்ப்போம். இப்போயும் சொல்கிறேன், ப்ராக்டிக்கல் கிளிக் பண்ணி ஒர்க் பண்ணி என்னென்ன ஆப்ஷன் எந்தெந்த மெனுவில் என்னென்ன டீட்டெயில்ஸ் எங்கெங்கே இருக்குன்றதை நீங்கள் நல்லா தெரிஞ்சால் மட்டும்தான் ஒன் வேர்ட் நம்ம அடிக்க முடியும். ஸோ அதனால் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டூப்ளிகேட் ஸ்லைட்னா என்ன, நியூ ஸ்லைட்னா என்ன, டூப்ளிகேட் ஸ்லைட்னா என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி வேர்டில் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பிளாங்க் ஸ்லைட். நம்ம ஏதாவது ஸ்லைட்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா டக்குன்னு பிளாங்க் ஸ்லைட் வேணும்னா நம்ம எப்படி கொண்டு வரது. நெக்ஸ்ட்டு ஆடிங் ஸ்டைல்ஸ். நம்ம ஸ்டைல்ஸை எப்படி நம்ம ஆட் பண்ணுறது. ஷேப்போட ஷேப் குரூப்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதில் போய் பார்த்திங்கன்னா நிறைய ஷேப்ஸ் வெரைட்டிஸ் இருக்கும். ஸோ அதில் போய் நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஹெடர் அண்ட் ஃபுட்டர். ஹெடர் அண்ட் ஃபுட்டர் நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த ஹேண்ட் அவுட் அப்படின்றத ஒர்க் பண்ண பார்க்கும்போது நமக்கு அதில் ஹெடர் ஃபுட்டர்லாம் வச்சு காமிப்போம். அதே மாதிரி பேஜ் நம்பர், அது ஸ்லைட் நம்பர்னு சொல்லுவோம். ஸ்லைட் நம்பருக்கு நிறைய ஸ்லைட் இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம நம்பர் போட்டு வச்சுக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்கும். இந்த ஹேண்ட் அவுட் கிளாஸ் ப்ராக்டிக்கல் கிளாஸ் எடுக்கும்போது அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். ஸோ அந்த கிளாஸை நல்லா கவனித்து பாருங்கள். ஹேண்ட் அவுட் அப்படிங்கிறது பவர் பாயிண்டில் மிக முக்கியமான ஒன்று. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேவர்ஸ், அது ஆல்ரெடி தெரியும். க்ளோஸ். நெக்ஸ்ட்டு ட்ரா டேபிள் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பிரிண்டிங் ஹேண்ட் அவுட்டு. இந்த பிரிண்டிங் ஹேண்ட் அவுட்டுக்குள்ளே போனால் தான் நம்ம ஹேண்ட் அவுட்டோட அவுட்புட் எடுக்க முடியும். ஸோ அதனால் நம்ம இதுவரையும் நம்ம பார்த்துக்கணும். பவர் பாயிண்ட் வீடியோ தியரிக்கு இவ்வளோ தான் சொல்ல முடியும். ஸோ இதுக்கு மேலே அப்படின்னா கண்டிப்பாக ப்ராக்டிக்கல் பேஸாக நம்ம சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு புரியும். அதனால் இந்த வீடியோவை நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இது தியரி கிளாஸில் இவ்வளோ தான் நம்ம சொல்ல முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.